இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து வேலைக்காரி நாடகம். இந்த வேலைக்காரி நாடகம் வந்து சி.என். அண்ணாதுரை அவர்களால் எழுதப்பட்டது. சி.என். அண்ணாதுரை வந்து யாருக்கும் நமக்கு பரிச்சயம் இல்லாத ஆள் கிடையாது. அண்ணாதுரை அப்படின்னு தமிழில் அழைக்கப்படுறவர் ஒரு சிறந்த முற்போக்குவாதி, சமூக சீர்திருத்தவாதி. தன்னுடைய கருத்துக்களை நாடகங்கள் மூலமாக மக்களிடையே பரப்பினவர். சமூக ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் வந்து இந்த பாகுபாடுகளை காட்டுறதுக்காகவும் களையிறதுக்காகவும் எழுதப்பட்டதான் அந்த வேலைக்காரி நாடகம். இந்த வேலைக்காரி நாடகம் 1947 எழுதப்பட்டு, அதாவது நாடகமாக வெளிவந்துட்டு அதுக்கப்புறம் 1949 படமாக எடுக்கப்பட்டது. இது இந்த படத்தோடைய மையக்கருத்து, இந்த நாடகத்தோட மையக்கருத்து என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒரு நாள் ஏழையாக இருக்கிறவங்க பணக்காரராகலாம், சமூக அந்தஸ்து ஒன்று போல் வரும், எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் வந்து இயற்கை, இதில் வந்து ஜாதி பாகுபாடோ பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட நாடகம். இது ஒரு ஆங்கில நாவலுடைய தழுவலாக இது வந்து இருந்தது. இப்போ இந்த நாவலில் வந்து முக்கியமான கதாபாத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதாச்சல முதலியார். இவரை வச்சு தான் கதையே. இவருடைய பையன் முருகேசன், இவரோட பொண்ணு சரசா. இல்லை, சரசா வந்து கொஞ்சம் ஆணவத்தோடையும் திமிரோடையும் அந்த பணக்கார மமதியோடு இருக்கக்கூடியவங்க. முருகேசன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நேர்மையான இளைஞனாக இருக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டோடைய வேலைக்காரி அவள் தான் அமிர்தம். இந்த அமிர்தத்தை சுற்றி தான் அந்த கதையே சொல்லணும். முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அமிர்தத்தோட அப்பா வந்து ஒரு வயதான மாப்பிள்ளையை கூப்பிட்டு வர்றாரு. அந்த மாப்பிள்ளையோட அக்கா பேர் வந்து பாக்கியம். இப்போ இந்த பாக்கியம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஏன் அந்த பொண்ணை வந்து திருமணம் முடிக்கிறதுக்காக வராங்க. அப்படி வரும்போது வயது வேறுபாடு வந்து தாத்தா வயசு இருக்கும் அந்த மாப்பிள்ளைக்கு. அப்போது முருகேசன் வந்து அவங்க அப்பாட்டின்னு சொல்லுவான், அமிர்தத்தோட அம்மா அப்பாட்டின்னு சொல்லுவான், ஏன் இவ்வளோ வயதான மாப்பிள்ளையை வந்து கூப்பிட்டு வந்து விடுறீங்க, அமிர்தத்துக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஒன்றும் தெரியாது சும்மாருன்னு வேதாச்சல முதலியார் வந்து அரட்டிடுவார். அமிர்தத்தோட அப்பா, எனக்கு இருக்கிற வசதிக்கு செல்வாக்கு இதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ முருகேசன் வந்து தனியாக அமிர்தத்தை கூப்பிட்டு ஒரு ஐடியா சொல்லுவான், நீ வந்து முகத்தை வந்து ரொம்ப அலங்கோலமாக்கிக்கோ, அசிங்கமாக போய் நெல்லு, அவங்களே வேணான்னு ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஐடியா சொல்லுவான். ஐடியா சொன்னோடனே இவளும் போய் பெண் பார்க்குற படலத்தோடு அப்படி போய் நிற்பா. அப்போ பாக்கியம் வந்து, இதெல்லாம் ஒரு பொண்ணா, என் பொண்ணு தேவதமாக இருக்கும், ரதிமாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, இப்படி அலங்கோலமாக ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்ட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படி போகும். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் முருகேசன் வந்து அமிர்தம்கிட்ட கேட்பான், நீ யாரையாவது விரும்புறியா அப்படின்னு. இல்லை, எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது, கல்யாண கனவோ எதுவுமே கிடையாது அப்படின்னோடனே, அப்போ என்னோட காதலை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பரஸ்பரம் தன்னுடைய காதலை பகிர்ந்துக்கிட்டு காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஆனந்தன் ஒருத்தர் இருப்பான். அவனோட அப்பா வந்து முதலியார்கிட்ட வந்து வேதாச்சல முதலியார்கிட்ட வந்து நிறைய கடன் வாங்கியிருப்பார். அந்த கடனை கேட்டு இவர் ரொம்ப அசிங்கமாக பேசும்போது அந்த ஆனந்தோட அப்பா வந்து என்ன பண்ணிடுவார், தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்குவார். இவன் வந்து நல்ல காசு சம்பாதிச்சு பணத்தோடு வருவான் ஊருக்குள்ளே. வரும்போது அவங்க அப்பா இறந்தது தெரியுது. தெரிஞ்சோன்னா ஆனந்தோட ஃப்ரெண்டு சொல்கிறான், இதுக்கு காரணம் வந்து அவர் தான், ரொம்ப கேவலமாக பேசுனதுனால தான் உங்கள் அப்பா வந்து தற்கொலைக்கு போயிட்டாரு, நீ வந்து இதை வந்து உடனே இவன் வந்து முதலியாரை வந்து கொல்ல போகிறேன் அடிக்க போகிறேன் அப்படின்னு போகிறப்போ, வேண்டாம் புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து இவனை வந்து வேறு மாதிரி தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை வந்து கொலைக்கோ மற்றதுக்கோ தூண்டி விடாமல் அவனை சமாதானப்படுத்தி நம்ம வேறு ஊருக்கு போவோம்னு சொல்லிட்டு வேறு ஊரில் போய் ஒரு இடத்துக்கு போகிறப்போ, அந்த ஒரு மரத்தடியில் வந்து ஒரு பேரானந்தம் அப்படிங்கிற ஒருத்தனோட பாடி கிடக்கும். அதில் வந்து அவனோட நாட்குறிப்பு பணம் எல்லாம் இருக்கும். அந்த பணத்தெல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, வேதாச்சல முதலியார் அந்த இருக்கக்கூடிய ஊருக்கு போய் அந்த ஊரில் இவன் வந்து ஆனந்தன் வந்து என்ன பண்ணுறான், அந்த பேரானந்தனுடைய பேர்லேயே அவங்க மோஜாடையெல்லாம் ஒன்று போல் இருக்கிறதுனால அவனோட பேர்லேயே வந்து பெரிய பணக்காரனாட்ட காட்டிக்கிட்டு முதலியாரோட பொண்ணு சரசாவை கல்யாணம் பண்ணுறது எதுக்காகனா பழி வாங்குறதுக்காக. அதனால் முதலியாருக்கு வந்து நிறைய குடைச்சல் கொடுக்குறது, இந்த பொண்ணு சித்திரவதை பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய கொடுமைகள்லாம் பண்ணிட்டு குடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி அவன் வந்து பழிவாங்கும் படலத்தை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கான். இப்போ இந்த ஒரு கட்டத்தில் வந்து என்ன செய்யுது, இவங்களோட காதல் வந்து முதலியாருக்கு தெரிய வருது. அப்போது அமிர்தத்தோட அப்பா வந்து அவளை வந்து வேறு ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. முருகானந்தம் வந்து முருகேசன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த ஊரில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சென்னைக்கு வேலை தேடி போய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தேடி போய் சம்பாதிச்சு வந்து அமிர்தத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன, இவன் பணம் இல்லை முதலியாரை பகைச்சிட்டு வந்திருக்கானோன்னா அவங்க யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் எப்படியோ தட்டி தடுமாறி ஒரு இதில் இருக்கும்போது ஒரு யோகி ஆசிரமத்தில் போய் சேர்றான். அங்கே தான் அமிர்தமும் இருக்கிறா. இவனுக்கு வந்து என்ன தகவல் கிடைக்கணும், அமிர்தம் இறந்துட்டா அப்படின்னு தகவல் வரும். இப்போ இவன் வந்து அங்கே யோகி நடத்தக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி ஒரு கலகலப்பில் யோகி வந்து இறந்து போயிடுவார். அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு யோகி இறந்துருவார். இறந்த உடனே வந்து கொலைகேஸில் மாட்டுறான், பேப்பர்லாம் வருது. இதை பார்த்த உடனே
அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆனந்தன் வந்து மாறு இடத்துல வக்கீலாக வந்து இவன் நிரபராதி, இந்த யோகி வந்து இவ்வளோ தகுடுத்தத்தங்கள் பண்ணியிருக்கான், இவ்வளோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை, இவன் வந்து நிரபராதி, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் வந்து இந்த கொலையை செஞ்சுட்டான் அப்படிங்கிறதுனால தற்காப்பு அப்படின்னு சொல்லி அவனை வந்து வெளியே மீட்டு கொண்டு வந்து யாரோட கூப்பிட்டு வந்து நம்ம அமிர்தத்தோட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு ஆனந்தன் வந்து முதலியார்ட்ட வந்து கேட்குறான், இந்த மாதிரி நான் வந்து இந்த காரணத்துக்காக தான் என்னோடய அப்பா தற்கொலைக்கு காரணமாக இருந்ததுனால தான் நான் அவ்வளோ பண்ணேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சுமூகமாக முடித்து முதலியாரும் திருந்துற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா ஆனந்தன் வந்து நல்ல பணம் எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனோட பையனும் வந்து நல்லபடியாக வாழ்க்கையை தொடங்குறாங்க. இனிமேல் இந்த ஏழை பணக்காரன் வேலைக்காரி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் ஜாதி பணம் ஜாதி அப்படிங்கிறதையும் ஒழிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு சமூக நாவலாக இந்த வேலைக்காரி நாடகம் வந்து உங்களுக்கு பாடமாக்கப்பட்டிருக்கு. இது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இதோட பிபிடியும் போட்டிருக்கேன். டெக்ஸ்ட்டும் உங்களுக்கு வந்து பிளாக் ஸ்பாட் என்னுடைய வலைப்புள்ள போட்டிருக்கேன். பார்த்து படித்து கேட்டு தெரிஞ்சுட்டு போய் நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும். நன்றி, வணக்கம்.